சீரற்ற காலநிலை காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான 7 பிரதான வீதிகள் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து விடப்பட்டுள்ளதாக வடமாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் பொறியியலாளர் திருமதி அபிராமி வித்யாபரன் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட வீதிகளை பார்வையிட்ட வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் மக்களின் இயல் வாழ்க்கையை விரைவில் மீட்டெடுக்கும் வகையில் சேதமடைந்த வீதிகளை உடனடியாக சீரமைக்குமாறு விடுத்த பணிப்புரைக்கு அமைவாகவே இந்த துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைய அரசு திணைக்களங்கள், இராணுவம் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் ஒத்துழைப்புடன் பின்வரும் வீதிகள் மிக குறுகிய காலத்தில் புனரமைக்கப்பட்டுள்ளன. கண்டாவளி பிரதேச செயலக பிரிவில் பண்ணை வீதி 40 மீட்டர் திருத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பெற்றாப்பளை கோப்பாப்பிளவு புதுக்குடியிருப்பு வீதியில் 25 மீட்டர் திருத்தப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் பூவரசங்குளம் செட்டிக்குளம் வீதி 50 மீட்டர் திருத்தப்பட்டுள்ளது. மாந்தை மேற்கில் மாந்தை பரப்பு கடந்தான் வீதி 5 மீட்டர் திருத்தப்பட்டுள்ளது. காட்டுவயன் ராமையன்குளம் வீதி 500 மீட்டர் திருத்தப்பட்டுள்ளது. மங்களங்குளம் பள்ளமடு வீதி 40 மீட்டர் திருத்தப்பட்டு வருகிறது. மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பேரிடரால் நேற்று திடீரென சேதமடைந்த கச்சிலைமடு பேராறு பாலம் வடமாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் உடனடியாக திருத்தி அமைக்கப்பட்டு பொதுமக்களின் போக்குவரத்துக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு சொந்தமான ஏனைய வீதிகளிலும் ஏற்பட்டுள்ள சேதங்களை சீர் செய்யும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் மக்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய அதிகார சபை அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.